இன்னைக்கு தலைப்பு வந்து அறிவினால் என்ன பயன். அறிவை வைத்துக்கொண்டு அறிவு வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும். ம். அறிவினால் என்ன பயன்? நமக்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியே உங்க பிரச்சனை தீர்த்துக்க முடியல? ஏப்பா தீர்த்துக்க முடியல? இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அரசாங்கம் கூட பணம் ம். சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழியெல்லாம் சொல்லி தருது. ஆனா நம்ம உண்மையா உழைக்கணுங்கிற பார்த்தா ஒரு விளம்பரம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. 22,000 ரூபாய் கட்டினா மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வரும். நிர்மலா சீதாராமனே பேசுது. ம். என்னடா அது தலையே சுத்துது. அது என்னன்னு பாருங்க. நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு வீடியோல பேசுது. 22,000 ரூபாய் பணம் கட்டிட்டா மாசத்துக்கு 10 ஓகே. அது வந்து ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்ல பண்ண ஃபிளக்சுவேஷன் பார்த்து கொடுக்குறேன். நிர்மலா சீதாராமன் பேசிட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அப்புறம் இந்த கூகுள் அமைப்பு ஏதோ இன்ஃபோசிஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆ. எங்கே போகுது? ஆமா எல்லாம் ஏஐ டெக்னாலஜி. அப்ப அது பாருங்க யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது. நிர்மலா சீதாராமன் வந்து நிர்மலா பேசுறாங்க. ஆமா நிர்மலா நிர்மலா சீதாராமன். ஆமா ஆ. அது வந்து ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி ஏதோ சொல்றாங்க. நான் அது 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். அது என்ன ம். பண்றாங்கன்னு ம். பார்த்தேன்னா, அது ஏதோ சொல்லுது எல்லாம் முதல்ல காகித பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க. நிர்மலா சீதாராமனே வழி பேசுறாங்க. சொல்றேன். அப்புறம் எல்லாரும் அதை யார் யார் அஃபிலியேட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கொடாக் பேங்க்கு எல்லாம் அதுல வருது. எல்லாமே அதுல இவங்கள ஃபைனான்ஸ் எல்லாம் வருது. ம். இது அரசாங்கம் பண்ணுதா? ம். அதாவது மொத்தத்துல இந்த காகித பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க. மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கலாம். அது விளம்பரம் வந்துகிட்டே இருக்குதுல. அதான் இப்ப இவங்க ஹெச்டிஎஃப்சில வந்தாங்க, இப்ப மக்கள் வந்து ஷேர் போட ஆரம்பிச்சிருவாங்க. 22 கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹெச்டிஎஃப்சி போடுறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே வருது இதுல. ஐசிசி எல்லா பேங்க் வருது. 22,000 ரூபாய் நீங்க ம். இன்வெஸ்ட் பண்ணிட்டா மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஏன் வருது. அப்புறம் அதுக்கு காரணம் எல்லாமே அது பண்ற காகித பணம் சம்பாதிக்கிறது வழி சொல்லி தர்றாங்க. நானும் அதை பார்த்தேன். அதுதான் ஏதோ சீக்கிரமா கட்டினா வந்து சீக்கிரம் வந்துடும் பணம். ஆமா அப்படின்னு அந்த அம்மா விளம்பரம் பண்றாங்க. அது பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி செய்தி வருது. ராஜீவ் காந்தி எதிர்த்து இதெல்லாம் அது எப்படி பண்றது அப்படின்னு வருது. அது நிறைய விளம்பரம். அது இன்ஃபோசிஸ் ம். அப்புறம் சத்தியம் நிறைய அதுல வருது. எல்லாமே ஃபேஸ்புக்ல பார்த்தேன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன். ரெஜிஸ்டர் பண்றது ம். எங்கேயோ இருந்து கால் வருது. ம். ம். யுனைடெட் கிங்ல இருந்து கால் வருது, அரபு எமிரேட்ல இருந்து கால் வருது, எங்க இருந்து கால் வருது. நான் காலை எடுக்கிறது இல்ல. பார்த்தேன் என்ன பண்றாங்க. ம். சரி இது என்னன்னு இதுவே நேர பேங்க்கே போகணும். பேங்க்ல போய் கிளியர் பண்ணணும். பேங்க்லயே வருது. அப்புறம் அந்த கீழே ம். பேங்க்குடைய விளம்பரம்லாம் வருது. பேங்க்குடைய எல்லா எம்பளம் வருது. இந்த அம்மா பேசுறாங்க. கரெக்டா எல்லாம் பேசுறாங்க. அப்ப இது வந்து ஃபேக்கா இருந்தா உடனே தடை செய்யணும். ஃபேக்கா இருந்தா உடனடியா தடை 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 செய்யணும். செய்யணும். அதெல்லாம் அந்த அம்மாவே செய்யணும். ஆமா அந்த அம்மாவே பேசுது. அந்த அம்மாவே சரி இருக்கட்டும். இப்ப நான் இல்ல நேரா எங்க வந்து அறிவெல்லாங்க ஆ, எங்களுடைய அறிவெல்லாம் சுவைங்கிற ஒரு மாயையில கட்டுப்பட்டு இருக்குதுங்க. அறிவு ஆ, வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. ஆ, இனிமேல் தான் ஆமா ஆமா செய்யுங்க. ஆமா அதனால எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணோம்னா, இப்ப நானும் ஷேர் மார்க்கெட்ல அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 25 வருஷம் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏமாந்து போனவன். இந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இழந்திருக்கேன். இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை. இப்ப ம். வந்து எல்லாமே வந்து எல்லாம் இயந்திரமயம் ஆயிடுச்சு. மனுஷன் தீர்மானிக்கிறது இல்ல, மெஷினே தீர்மானிக்குது. ம். மெஷினே ம். தீர்மானிச்சு என்னமோ பண்ணுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? ம். 100 கோடி பணம் இருக்குது. யார்கிட்ட பணம் எல்லாம் இருக்கு? இப்ப சம்பளம் எங்க விட 50,000 60,000 சம்பாதிக்கிறாங்க. 50,000 சம்பாதிக்கிறாங்க, 60,000 குறைஞ்சபட்சம் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில 30,000 சம்பாதிக்காம ஒன்றும் பண்ண முடியாது. 30,000 சம்பாதிக்காம ஒன்றும் பண்ண முடியாது. ம். சரி எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஆரோக்கியம் எங்கே? ஆரோக்கியம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன? ஆரோக்கியம் எங்கே? அதான் கேள்வி. 1 கோடி சம்பாரிச்சா என்ன? 30,000 சம்பாரிச்சா சம்பாதிக்க பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்து சம்பாரிச்சிட்டு போறான். ஆனா ஆரோக்கியம் எங்கே? அதான் கேள்வி. ஆரோக்கியம் என்பது ரகசியம். அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதான் விஷயமே. ஆரோக்கியம் வந்து எங்கேயும் விற்பதும் இல்லை. அது மேஜிக். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பிசினஸ் ஆயிடுச்சு எல்லாமே. பணம் சம்பாரிச்சுக்கலாம், ஆரோக்கியம் சம்பாதிக்க முடியுமா? சரி அப்படின்னா ஒரு மனிதன் அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி நம்மை மருத்துவராக மாற்றிக்கொள்வது? இங்க அதான் பிரச்சனை. அறிவினால் ஆவதுண்டோ? அறிவினால் என்ன பயன்? அதான் நான் கேட்கிறேன். வள்ளுவரே கேட்கிற அறிவினால் என்ன பயன் கேட்கிற. அறிவினால் என்ன பயன்னா, அடுத்தவனுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து அடுத்தவன் துன்பத்தை இப்ப என்ன நான் என்னுடைய துன்பம் உங்களுடைய துன்பம். உங்களுக்கு துன்பம் வந்தா நான் என்னால போக்க முடியும். உடல் சம்பந்தமான துன்பம், மன சம்பந்தமான துன்பம். எனக்கு தங்க வேணும், வயர வேணும், அதை நான் கொடுக்க முடியாது. அது எவனாலையும் கொடுக்க முடியாது. பூமியில் இருக்கிறது அதை எப்படி கொடுக்க முடியும்? பூமியில் இருக்கிற நான் எப்படி கொடுக்க? பூமிக்குள்ள தங்கம் இருக்குது, பூமிக்குள்ள வைரம் இருக்குது, பூமிக்குள்ள பெட்ரோல் கூட இருக்குது. அதை எடுத்து கொடுக்கணும், எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அப்படின்னா உன்னுடைய மூலையை நீ பயன்படுத்தணும். இதுதான் விஷயம்.
ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். எதை கொடுக்க முடியும்? ஆரோக்கியம். ஆரோக்கியம்ங்கிறது அதுக்கான வழிதான் சொல்ல முடியும். ஆரோக்கியம் இப்படி போனால் இப்படி நல்லாகும், இதுதான் இயற்கை. அப்ப இயற்கை வந்து இந்த மாதிரி படிகளை பயன்படுத்து, இந்த மாதிரி வேலைகளை பயன்படுத்தினா உங்கள் ஆரோக்கியம் உள்ளேயே மறைஞ்சிருக்குது. அதை இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அது இந்தந்த வகையில பஞ்சபூத அடிப்படையில் 5 வகையான ஆற்றல் அடிப்படையில் விண்வெளி சக்தி, ஆகாய சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி இப்படிலாம் மாறி மாறி இருக்குது. அதை உள்ள போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தடையா இருக்கிற உன்னோட உணவு பழக்கத்தை விடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அது மெல்ல மெல்ல அது திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ உடம்பு அறியாமல் இருக்கிற விஷயத்தை அறிய செய்துட்டா அது உடம்பை இயற்கை நோக்கி திருப்பிக்குது. பசி என்பது தேவையற்றது. பசி என்பது வெள்ளைக்காரன் பசி வேணுமா வேண்டாம், பசினாலே சாப்பிட்றான், நோய் வருது. அப்ப பசி தேவையற்றதுன்னு சொல்லு. நீ நீ என்ன பண்ற, நேரடியாக எது தேவையில்ல வெட்டி வெட்டி எடுத்துற, பசியை வெட்டி எடுயான் பார்க்கலாம். உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் வெட்டி எடுக்கிற, யாரையும் கேட்கறது இல்லை. என்னது, எந்த நாட்டையும் கேட்கறது இல்லை, எந்த மனுஷன் எந்த கடவுளையும் கேட்கறது இல்லை. உடனே வெட்டி வெட்டி எடுத்துடுறீங்க, பசி வெட்டி எடுயான் பார்க்கலாம். அதை யாரும் கேட்கலையே. பசி இல்லாம வாழ்றதுக்கு வழி சொன்ன யாரும் கேட்கறது இல்லையே. இதயம் போனா என்ன, கணையும் போனா என்ன, கல்லீர் குடல முழுசா வெட்டினா என்ன, எனக்கு திங்கருக்கு வழி இருக்கான்னு பாரு. இப்படி கேட்டா என்ன பதில் சொல்றது? எதை வேணாலும் இழப்பேன், திங்கறதை மட்டும் விட மாட்டேன்னா என்ன முட்டாள்தனம். அதுதான் மனம் செய்யற முடிவு. அதனாலதான் வெள்ளைக்கரை எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறான். எதை வேணாலும் வெட்டி எடுத்தா எந்த அரசாங்கம் எந்த ஜட்ஜும் கேட்கறது, இந்த நீதி ஏன் உள்ள இருக்கிற பொருள் எதுக்கே வெட்டி எடுக்கிறன்னு கேட்டு பதில் சொல்றது இல்ல. இதுதான். அப்ப தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இந்த வெட்டுறதுனால நாம சீக்கிரம் செத்து போகணும் இவனுக்கும் தெரியாது ஒரு பொருள். ஆனால் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, என்ன தப்பு பண்ணாலும் உடம்ப சீக்கிரம் சாகடிக்கிறது இல்ல. என்ன வெட்டி எடுத்தாலும், குடலை பூரா வெட்டி எடுத்தாலும் கூட இறப்பையே இல்லாம வாழலாம். இறப்பையே தேவையில்லை, இறப்பையே தேவையில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஏன்னா இறப்பை என்பது ஒரு குழாயினோட ஒரு பகுதி. 30 அடி நீளமுள்ள ஒரு பகுதியில ஒரு சிறு பகுதி தான் குழாய். அந்த குழாய் கொஞ்சம் அந்த குருவி கூடு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்குது. குருவி கூடு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்புறம் பூரா கம்பளி புழு மாதிரி நீட்ட மண்புழு மாதிரி நீட்டமா இருக்குது. அவ்வளவுதான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, பல லட்சம் ஆண்டுக்கு முன்பாக எங்கேயே சாப்பிடும் பொழுது நம்ம மனிதன் வளர்ச்சிக்கு முன்பாக விலங்கு நிலையிலே அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னா, ஏதோ ஒரு பொருள் போய் தேங்கி இருக்குது. தேங்கினோம்னா அப்படியே அந்த குண்டா வீங்கி அது பையா மாறிடுது. என்னது, பையா மாறி அந்த பை என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே அது விலங்குல பூந்து மனிதனுக்கு பூந்து நமக்கும் பையா மாறி நிக்குது. மொத்தமா நின்று இப்படி சாப்பிட அது தொங்கி போயிடுச்சு எல்லாம். அது தொங்கி போய் என்ன ஆகி போச்சுன்னா அப்படி அது இயற்கையில மாறிடுது. இந்த நமக்கு நேர குழாய் இருந்தா தங்கி இருக்காது. இப்போ வந்து பிவிசி குழாய் இருக்குது, மேல தண்ணி ஊத்த சொடாருன்னு கீழே வந்துருது. அந்த மாதிரி நேரு குழாயா இருந்தா இந்நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது சுத்தி சுத்தி அப்படி பாம்பு மாதிரி படுத்திருக்கிறதுனால அது உள்ள வெளியேற முடியாம உள்ளேயே தங்கி அழுகி போய் நோயா மாதிரி ஆளை சாகடிக்குது. இது நமக்கு புரியவே இல்லை. பிவிசி குழாய் இருக்குது, மேல தண்ணி ஊத்துறான், பொத்துன்னு கீழே விழுந்துருதா இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரைட் குழாய் நம்மகிட்ட இல்லையே. என்னது, நேரே 100 அடி அப்படியே செங்குத்து குழாய் இருக்கு, தண்ணி ஊற்றி சடாருன்னு மாடி மேல இருக்கிற தண்ணி அப்படியே கீழே வருதுன்னா எந்த அடப்பும் கிடையாது. ஆனால் இங்கதான் நம்ம பைத்தியம் பிடிக்கிறது. இப்படி சுத்தி இருக்கிறதுனால எல்லா பொருளும் உள்ளேயே தங்கிக்குது. இந்த 2 பொருள் தான் கொஞ்சம் தங்காம வேலை செய்யும். தண்ணீரும் இந்த வேக வைத்த காய்கறி, இந்த தண்ணீரும் வேக வைத்த காய்கறி மட்டும்தான். அதுவுமே 4 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அதுவே 4 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. தண்ணி குடிச்சா கூட 1/2 மணி நேரம் ஆகும். தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி வந்து ஹீட் பண்ணும்ல, எதுவா அது எப்படியோ ஆகட்டும். முதல்ல லேசா பேசுவான். தண்ணி குடிச்சா கூட 1/2 மணி நேரம் ஆகுது இல்லையா? ஆனா நேர பிவிசி குழாய் தண்ணி விட்டு அடுத்த செகண்ட் கீழே வந்துருதே இல்லையா? மாடி மேல இருக்கிற தண்ணி திறந்து விட்டு அடுத்த வினாடி கீழே வருதே இல்லை. அந்த மாதிரி ஏன் வரமாட்டேங்குதுன்னா அங்கதான் ப்ராசஸ் மெல்லத்தான் வந்தாகணும். இதை யாருக்கும் புரியல. அப்ப ஒரு காய் சாப்பிட்டாவே 4 மணி நேரம் ஆகுதுன்னா அப்புறம் இட்லி தின்னா அது 24 மணி நேரம் ஆகும். என்னது, 24 மணி நேரம். 24 மணி நேரம். அது எப்படி ஒரு தடவை இட்லி தின்னா நீ 7 தடவை தின்னா வரவே வராது. அது முதல்ல போட்டது நிற்கும், பின்னாடி இப்ப வந்து நீங்க வந்து 5 தடவை திங்கன்னு வச்சுக்கோங்க. 5 தடவை தின்னா முதல் தின்னதான் வெளியே வரும், மிச்சம் 4 உள்ள நின்றுட்டே இருக்கும். இப்ப அதுக்குள்ள போட அப்ப எப்ப பார்த்தாலும் 5 வேளை 6 வேளை சாப்பிட உள்ள நின்றுட்டு புடமாவே இருக்கும், கக்கூசாவே உள்ள இருந்துகிட்டே இருக்கும். கக்கூசனா கழிவறதான். அதுக்கு அடிப்படையா பச்சையா சொன்னா மலம்னு சொல்றான். விஞ்ஞானமும் மலம் தான் சொல்லிக்கிறது. விஞ்ஞானம் கூட அது வேஸ்ட், ஃபுட்டு வேஸ்ட் தான் சொல்லுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே திங்கறதுல மலம்னு நினைச்சாரே இனிமேல் சாப்பிடவே மாட்டீங்க.
அவன் உண்மையை சொல்றா, தின்பதெல்லாம் மலம், அதனாலதான் மலமாத்தானே போகுது காலையில, பின்ன என்ன சங்கடமா போகுதான்னு கேக்குறேன். அது கொடிய வைரஸ். அதை திருப்பி நீ உரமாத்தான் போட முடியும் தவிர அதை திங்கறதுக்குன்னு சில உயிரினங்கள் இருக்கும், அது சாப்பிடுவோம். நம்ம உடம்பு அப்படி ஒத்துக்காது. அப்ப நாம சாப்பிடுறது எத்தனையுமே விஷம்தான். சரியா? அது உரமா மாறணும். இப்படி சுழற்சியா போகுது. இத போய் அப்ப தின்னு போட்டு பேடுறதுக்கு திங்காம விட்டா என்ன? எல்லாம் தண்டம் தான். என்ன தின்னாலும் தண்டமா தான் போகுது. என்ன தின்னாலும் 100 ரூபாய்க்கு காப்பி குடிச்சாலும் தண்டம் தான், வர காப்பி குடிச்சாலும் தண்டம் தான். புரியுதா? 100 ரூபாய்க்கு கடையில் போய் காப்பி குடிச்சாலும் தண்டம் தான், வெறும் வர காப்பி குடிச்சாலும் தண்டம் தான் என்று நீங்கள் தான் உணர வேண்டும். நான் போய் காப்பி குடி, நீ கடையில் போய் 250 ரூபாய்க்கு காஃபி டேன்னு ஒரு கம்பெனி இருக்கு. காஃபி டேன்னு ஒரு கம்பெனி, உலகத்தை ஏமாத்துற கம்பெனி. அவனே செத்து போயிட்டான். 10,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் பெரிய கோடீஸ்வரன். அவனே கிருஷ்ணா நதியில போய் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். என்ன பிரச்சனை தர? 10,000 கோடி 20,000 கோடி பணம் இருக்கிறவன் தற்கொலை பண்ணானா மென்டலா சஃபர் ஆயிட்டான். இது ஒன்றும் பண்ண முடியாது. காஃபி டே இந்தியாவில பெரிய கம்பெனி. என்னடான்னு பார்த்தா பணக்கார மட்டும் காப்பி குடிப்பேன்னு. அப்படி என்ன காப்பி குடிச்சு முடியல தங்கமா மாறுமா? ஒண்ணு கிடைக்கிறதுல அப்படியே சந்தனமா போகுமா? பேடுறதுல தங்கமா மாறுமா? அப்படி ஒண்ணும் கிடையாது. அது என்னவோ பைத்தியகார கூட்டம். இப்படித்தான் பைத்தியகார கூட்டங்கள் தான் இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதெல்லாம் இந்த பைத்தியகார கூட்டம் பண்ற வேலைக்கு நாம மாட்டிக்கிட்டோம். சரியா? அதனாலதான் நான் சொல்றேன். ஆக உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாவே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் பழக்க வழக்கம் தான். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த காலையில சமையல் பண்றது, மதியம் இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்துல வந்துட்டு எப்படி சமையல் கட்டு எப்படி துர்நாற்றம் அடிக்குதோ அதேதான் வயிற்றுக்குள்ள துர்நாற்றம் அடிக்குது. சமையல் கட்டுலயாவது ஓப்பனா இருக்குது, நம்ம உள்ள ஹீட்டா இருக்குது, பயங்கரமா புனநாத்தம் அடிக்கும். வெளியில பாதி நாத்தம் அடிச்சிருந்தா உள்ள அது மாதிரி 10 மடங்கு நாத்தம் உள்ள இருக்கு. அதுதான் வாய்க்கு எல்லாம் நாரி போய் பிண வாடை அடிக்கிற காரணம். இதனாலதான் செத்த உடனே அழுகி நாத்தம் அடிக்கிறது. ஆனால் பதப்படுத்தப்பட்ட உடல் அப்படி அல்ல, நோயை எதிர்க்கிற தன்மையாக மாறிவிடும். அதற்கு இளைத்த உடல்னு பேர். அதுக்கு பேரு இளைத்த உடல்னா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட இளைத்த உடல்னு பேரு. அந்த இளைத்த உடல் உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், இந்த புத்தகம் படிக்க புரியுமே தவிர மற்ற சாதாரண மக்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? மருத்துவனுக்கு புரியாது, இயற்கை மருத்துவனுக்கு புரியாது, அலோபதி டாக்டருக்கு புரியாது, ஆயுர்வேதத்துக்கு புரியாது. உலகத்துல என்னென்ன மருத்துவம் இருக்குது எவனுக்கு இது தெரியாது, தெரியக்கூடாது. யாருக்கு தெரியணும்? இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு தெரியும், எனக்கு தெரியும், என் மாணவருக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. இதை இயற்கின்ற ரகசியம். என்ன முண்டு அடிச்சாலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. நேரடி இணையன்ட்ட வந்தா மட்டும்தான் சாத்தியம். அல்லது இந்த புத்தகத்தை நீயா படிச்சு நீயா பண்ணிட்டே சாத்தியம். அதுல ஜிடி நாயுடு மாதிரி யாரோ சில பேர் விஞ்ஞானி வருவாங்க, எல்லாத்தினாலும் அது முடியாது. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் தான் தப்பிச்சு போவாங்க, வள்ளலார் மாதிரி தப்பிச்சு போவாங்க. புரியுதா? ஆனா நாம அப்படி இல்லை, ஒழுங்கா குருகுலத்துல படிக்கணும். குருகுலம்னா இவன் சொல்லக்கூடிய குருகுலம் கிடையாது. நாம செய்முறை மார்க்கம், எந்த சாதி மதம் பேதம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒழுங்கா குரு நன்கொடை கொடுத்து போட்டு ஒழுங்கா கத்துக்கணும். ஏன்னா உன்னை மருத்துவராக மாற்றுறது அடிப்படை விஷயம். நான் இங்க சொல்ல வர்றேன். நம்ம வாழக்கூடிய பூமியை வர வர குறைஞ்சிட்டே வருதுங்க. வாழக்கூடிய பூமி இருக்கு இல்லையா, வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. சென்னையில இடமே கிடையாது. சென்னையில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலைமை. சென்னை 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை 100 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய பூமியா இருந்தது. இன்னைக்கு மூச்சு முற்றுக்கு இடம் கிடையாது. அப்ப மக்கள் தொகை பெருக 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 விவசாய நிலம் அழிக்கப்பட்டே போகும். விவசாய நிலம் அழிஞ்சிட்டே போயிடும். கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு போயிடுவாங்க. எது? காகித பணம். இப்ப காகித பணம் சம்பாதிக்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? நிர்மலா சீதாராமன் நீ 20,000 கட்டு, மாசம் தினம் உனக்கு 60,000 கிடைக்குது. என்னடா காலையில கட்டினா சாயங்காலம் 60,000, மாசத்துக்கு 10 லட்சம் கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு அது உண்மையா அது பொய்யா? எவன் அதை வாய் திறந்து எவனும் பேச மாட்டேங்கிறான். என்னடா பஜாரா இந்த அம்மா பேசுது? எனக்கே சந்தேகம் வருது, இந்த அம்மா பேசுறது உண்மையா பொய்யா? கையில பேசி எல்லாம் சுத்தி அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பார்லிமெண்ட்ல பேசுது. ராஜீவ் காந்தி, இந்த ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. அதுவாக யூடியூப்ல விளம்பரம், ஃபேஸ்புக்ல கூட விளம்பரம் வருது. அப்ப காகித பணம் நாம தான் சம்பாதிக்கிறோம். இந்த அம்மாவும் சொல்லுது ஈஸியா காகித பணம் சம்பாதிக்கலாங்குது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொன்னா நோ ரிஸ்க் அப்படிங்குது. நோ டேக்ஸ், நோ ரிஸ்க், ஒன்லி பே 21 rupees. அது ஆட்டோ, அதாவது குவாண்டம் ஆட்டோ ஃபிளக்சுவேஷன் மார்க்கெட்டிங் சொல்லி அது அந்த டைட்டில் ஓடுது. அது பணத்தை கட்டி அது குதிரை ரேஸ் மாதிரி பணம் காகித பணம் அடிச்சு கொடுக்குது அப்படிங்குது. அந்த அம்மா கேட்குது, பாரு நானும் போட்டேன், நானும் 26,000 கட்டி இருக்கிறேன், எனக்கு இந்த டெய்லி இன்கம் வரும். அது அம்மா எடுத்து காட்டுது. இல்லடா கொடுமை. அது ஏஐ டூலா உண்மையாலே
சத்தியமூர்த்தி, அது எல்லாரும் வர்றாங்க அதுல. எல்லாரும் என்ன நம்மளால என்னடா பாருங்க, நீங்க வேடிக்கை பாருங்க. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து லிங்க் அனுப்புறேன், என்னால நம்ப முடியல. அந்த நம்ம அத்தனை பேர் கொடாக் மகேந்திரா வருது, எல்லா பேங்க்ரோட கூட அஃபிலியேட்டட்னு வருது, சப்போர்ட்டட்னு வருது, கவர்மெண்ட் வெப்சைட் வேற வருது, என்னென்னமா வருது. ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. இந்த அம்மாவே பேசுது, பார்லிமெண்ட்ல பேசுது. என்னால என்னடா பணம் காகித பணமா, 20,000 கட்டிட்டு அது சொல்லுது. எல்லாம் வந்து எதெல்லாம் ஷேர் மார்க்கெட், எல்லாம் கம்ப்யூட்டர் குவாண்டம் ஷேர் மார்க்கெட். அது அப்படி ஷேர் மார்க்கெட்ல பூந்து என்னமோ பண்ணி தினம் வந்து எவ்வளவு பண்ணி சம்பாரு. அது என்ன மாசத்துக்கு 10 லட்சம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்குது. அந்த அம்மாவே பேசுது. நான் நம்புறேன், 100% நம்புறேன்னு சொல்லுது. இது என்னடா அது உண்மையால கம்ப்யூட்டர் தான் பேசுதா, அது உண்மையாலும் சீதாராமன் தானா? சரி, அப்படியே காசு சம்பாதிக்கன்னு வைத்துக் கொள்ளும். அந்த காசு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வைத்துக் கொள்வோம். வச்சுட்டு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே செய்யற வேலையெல்லாம் நல்லா யோசிக்கிறவன் இந்த மாதிரி ஏதாவது புக்கை வாங்கி படிச்சுட்டு போய் தனியா செட்டில் அது மாதிரி போய்க்கலாம். வச்சுட்டா வாங்கிட்டு போயிடலாம். இந்த வேலையெல்லாம் லோல் போட்டு கிடக்க முடியாது, போயிடலாம். டீசெண்டா போயிடலாம். தெரியாம இந்த வேற ஏதாவது மாட்டிப்பா. அததான் முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய இன்னொரு வேலை. இது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ண சொல்லி இது விளம்பரம் வருது. அதான் மொத்தத்தில் நான் புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி என்னமோ ஷேர் மார்க்கெட் முதலீடு பண்ண சொல்றாங்க. பண்ணி அது என்னமோ பண்ணி கொடுக்குது. அது என்னமா சரி, ஒரு நாளைக்கு 1 கோடி தான் வருமானம் வரட்டுமே. அந்த காகித பணத்தை வைத்து கொண்டு காகித பணம் தானே கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்னு கேட்கறேன். வேற எதுவும் கிடைக்காது. நீ இப்ப அதாவது அறிவு உள்ள வந்துட்டு அந்த பணத்தை வச்சு இப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தனியா போயிட்டு உட்காந்துட்டு இதை பிராக்டிஸ் பண்ணி வெளியில எக்ஸலண்டா போய்க்கலாம். பணம் தேவையில்லை. அதுக்கப்புறம் உனக்கு வந்து பிரச்சனை தேவைன்றதுக்கு இந்த சுத்தி இருக்கிற சூழலை சமாளிக்கிட்டு கொடுத்துட்டு வெளில போயிட வேண்டியதான். நம்ம கொஞ்சம் எல்லாம் பாருங்க, அது என்ன பண்றாங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. விளம்பரம் போயிட்டே இருக்கு, எல்லா கம்பெனியும் வருது. ஏஐ டூலை பயன்படுத்தி ஈஸியா காகித பணம் மார்க்கெட் வேல்யூ பார்த்துட்டு அதே டிசைன் பண்ணுது. இப்போ ஏஐ டூல் வந்து எல்லா வேலையும் முடிக்க போகுது. அப்ப ஏஐ டூல் எல்லா வேலையும் ஆப்ல வைக்க போகுது. இது ஏஐ டூல் வந்துருச்சுன்னா எல்லா சிக்கல் வேலையே சிக்கல் தான். இதை கத்துக்கிட்டாக்கா நாம போய்க்கலாம். நீ எந்த டெக்னாலஜியும் எனக்கு அவசியம் கிடையாது. பணம் சம்பாரிச்சு கொடுத்துரு. அது வந்து பணம் சம்பாரிச்சு அது கணக்கு போட்டு இங்க இந்த காயத்தை புடிங்கி இதெல்லாம் மாட்டி விட்டு போயிட்டே இருக்க. எவனும் எங்கேயும் குடிச்சு வராது எல்லாம். அப்ப சரி, எல்லாரும் காகிதம் எல்லாரும் பணக்கார ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் பணக்கார ஆயாச்சு, உலகம் பூரா காகிதம், எல்லாத்திட்டையும் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. சரி, அப்புறம் என்ன கூத்தடிப்பாங்க வந்துட்டு. புரிஞ்சவன் இங்க வந்துருவா, புரியாத கூத்தடிச்சுட்டு உமாண்டு போவோம். மொத்தத்துல இந்த காகித படம் படுத்துற பாடு இருக்கு. என்னையும் பைத்தியக்காரனாக்குது, உங்களையும் பைத்தியக்காரனாக்குது, உலகத்தையே பைத்தியக்காரனாக்குது இந்த காகித பணம். அடேங்கப்பா. அதான் பணம். அதை என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லாதவன் பிணம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே பேசும்படாங்கிற. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே சரி, இல்ல எந்த காலத்துக்கு வாய் திறந்தே பேசும். காசேதான் கடவுள், இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இங்க ஆரோக்கியம் தான் கடவுள். இது ஆரோக்கியம் கடவுள். சரி, நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வாழக்கூடிய பூமி வர வர குறைந்து கொண்டே வருகிறது. 79ஆம் பக்கம். பூகம்பத்தின் காரணமாக முன்பு பல மாடி கட்டிய இடங்கள் இப்போது ஓரடுக்கு கட்டிடம் மட்டும். இப்ப பூகம்பம் எத்தனையோ ஏற்படுது, இடிஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து கட்டுறதுன்னு சாதாரண விஷயம் இல்லையா? எத்தனையோ பல மாடி கட்டிடம் இடிஞ்சு போச்சு. இப்ப பாரு, எகிப்துல இடிஞ்சு கிடந்தது எடுக்க முடியாதுட்டா. எகிப்துல போன வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல நடந்து பல ஆயிரக்கணக்கவன் செத்து போனாங்க. அப்படியே இடிஞ்சு அப்படியே விழுந்தா அது எடுத்து கட்டுவதற்கு பல லட்சம் செலவாகும். சுத்தப்படுத்தவே முடியாது. எடுத்து கட்டுற ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கட்டடம் கட்டுறதே பெரிய விஷயம். இடிஞ்சு போனது வீடும் கட்டின டபுள் செலவு. என்னது டிஸ்போசல் பண்றதுக்கே உங்களுக்கு நிறைய செலவாகும். அதனால சில பேர் வந்துட்டு இது ஏன் போய் தொழில் பேச தனியா கூட போய் தனியா உட்காந்துக்கலாம். அதேதான். அப்படின்னா இதெல்லாம் இந்த மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. அப்படின்னு ஒரே வழி பூமியிலிருந்து தப்பித்து போய் விண்வெளியில் குடியேறுவதுதான் அப்படிங்கறதுதான் இந்த சயின்ஸ். அது இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா தெரியவே தெரியாது. அதற்கான தயாரிப்பு தான் இந்த உடம்பு. அரசாங்கமெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்தாதான். எப்ப ஒத்துக்குது? நம்ம முதல்ல இந்த நீர் மருத்துவத்தை ஒத்துக்கிறது இன்னும் தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது. அப்புறம் இவர் சொல்லக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான கருவி வடிவமைச்சு, இதெல்லாம் சாதாரண விஷயமா? ஆனால் நடந்தே தீரும். அதற்காகத்தான் இது போயிட்டு இருக்குது இப்போ. அதனாலதான் எல்லாரும் பணம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு
ஆரோக்கியத்தை பத்தி மூச்சு விடக்கூடாதுன்றுச்சு. இப்ப நாம என்ன பண்றோம், பணத்தை ஓரமா வச்சுட்டு முதல்ல ஆரோக்கியத்தை புரியுதாங்க. நம்ம பணம் நம்ம சின்ன தேவைதான், பணம் நமக்கு தேவைதான், அது மனுஷன் கண்டுபிடிச்சு சின்ன தேவை. இப்ப எனக்கு நன்கொடை கொடுத்தங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லித்தர மாட்டேன், புரியுதா? ஏதோ ஒரு ஏன்னா பண்டமாற்று இல்லாமல் சொல்லித்தர குழப்பம். எனக்கு ஒரு பண்டமாற்று இருக்குது, இப்ப எங்க குடும்பத்துக்கு ஒரு எல்லாம் பண்டமாற்றுல போயிட்டு இருக்குது. பண்டமாற்றுல பூமியில வாழ முடியும், ஏன்னா எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்க முடியும்? ஏன்னா நமக்குன்னு சொந்த வீடு காடு கிடையாது, எவனோ கட்டிய வீட்டுல குடி இருக்கிறப்ப அவனுக்கு மாசமான 10,000 வாடகை. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. போகாம வராம இருந்துடலாம், வீட்டுல குடியிருக்கு வாடகை தர முடியாம இருக்க முடியுமான்னு கேட்கறேன். அதான் பணம் கேட்பான். வெளியே போகாம இருக்கலாம், வராம இருக்கலாம், ஆகாரத்தை குறைச்சிக்கலாம், செலவு குறைச்சிக்கலாம். ஆனால் மற்ற செலவெல்லாம் யார் படிக்கும்? அதனாலதான் நான் வெளியே எங்கேயும் போறதில்லை. 25 வருஷமா எங்கேயும் போறதே இல்லை. போன வருஷம் மட்டும்தான் ஒரு சுத்தினேன். அது பேஸ்புக்ல விளம்பரத்தை போட்டு அதுல வரக்கூடிய அவங்க கொடுக்க பணத்தை, அது கிட்டத்தட்ட பார்த்தா அந்த 30 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். நம்பவே முடியல, 30 நாள்ல மட்டும் 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சேன். அதோட ஆசை போச்சுடா, இப்ப பணம் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது போதும், இனி இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு வந்துட்டு அப்பவே 1.5 லட்சம் சம்பாதிச்சேன். சம்பாரிச்சு என் பொண்ணு கொடுத்துரு. அப்ப இந்த வெளிநாடு போறதுக்கான பணம் எல்லாம் கட்டணும் பண்ணேன். பணம் தர தயாரா இருக்கிறாங்க, ஆனால் தொடர்ந்து 6 மாசம் சொல்லி கொடுக்கறது மிகப்பெரிய கஷ்டம். அவங்க ஒரே நாள்ல கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அது சாத்தியமே இல்லை. என்னது பண்ண முடியாது, சாத்தியமே இல்லை. ஆமா, அது 3000 4000 கொடுத்தாங்க. 3000 கொடுத்தவ 2000 கொடுத்தவன் எங்க 3000 கம்மியெல்லாம் ஃபீஸ் இல்லை. 10 பேர் வராங்க, 30,000 அப்பவே கட்டுவாங்க. கட்டிட்டு எல்லாம் சொல்லிடுவேன், 2 நாள் கடைப்பிடிப்பாங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சு போச்சு. அவள் தோத்து. இப்பதான் என்ன பண்ண அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி இன்னும் ஊர் சுத்தி பணம் சம்பாதிக்கிறத விட ஒழுங்கா 2 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து ஒழுங்கா கட்டணத்தை ஒழுங்கா மருத்துவரா மாத்தினாதான் நம்ம சிஸ்டம். எனக்கு நானே கடுமையான விதிகளை போட ஆரம்பிச்சேன். போட்டு ஒழுக்கமா ஒருத்தரை உருவாக்கணும், அவங்கள பேச்சு திறமையில கொண்டுட்டு வரணும். பேசி 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 திறமையில கொண்டு. சரி, முடிச்சுக்கலாம் ஐயா. அப்ப கட்டிடம் இப்போது இப்பொழுது ஓரடுக்கு கட்டிடங்கள் அப்படியே வந்துட்டே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அந்த கொடுமை நகர், எங்க பூகம்பம், இது போக விமானத்துல வேற குண்டு போடுறது. இப்ப பாலஸ்தீனத்துல பாத்தீங்கன்னா குண்டு போட்டு மொத்த அந்த காசா பகுதியவே முடிச்சு போட்டாங்க. அது பாலைவனம், அந்த கட்டடம் எடுத்து கட்டவே முடியாது, அவ்வளவுதான். அது ஷெல் அடிச்சு அப்படியே பல லட்சம் பேர் சாவு. சரி, இப்பொழுது நாம் நிச்சயமாக மாறி முடிந்து விட்ட. இப்ப என்ன சொல்றாருன்னா வெங்கடேஷ் என்ன சொல்ற, ஒரு விஞ்ஞான பத்தி பேசுறோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூமி மாதிரித்தான் நிலா இருந்திருக்குது ஒரு காலத்து. அப்ப சொல்றானுங்க பூமி மாதிரித்தான் நிலா இருந்திருக்குது, செவ்வாய் கூட நிலா மாதிரித்தான் இருந்திருக்குது. அப்ப அங்க பூகம்பம் வந்த கடத்த தண்ணியே காணா போச்சுங்கிறான். அப்ப தண்ணி இருந்திருக்குது ஒரு காலத்துல, செவ்வாயில தண்ணி. இன்னைக்கு சொல்றாங்க ஆமா செவ்வாயில தண்ணி இருந்ததுங்கிறான். இப்ப நிலாவுல தண்ணி இருக்குதுங்கிறான். நிலாவுல இதுல பூமிக்கு அடியில அந்த நிலாவுல பூமி இருக்கும் இல்லையா, அதுக்கு அடியில இருக்குதுங்கிறான். இதேதான் இன்றைக்கும், இதேதான் இந்த பூமியும் ஒரு நாளத்தில் துருவத்துல மட்டும் பனி கட்டி இருக்கும். இப்ப பாருங்க, நிலாவுல துருவத்துல பனி இருக்குதுங்கிறான், பூமி கடியில பனி இருக்குதுங்கிறான். சரியா? இதே மாதிரிதான் பூமியும் ஒரு நாள் துருவத்துல மட்டும் பனி இருக்கு, மொத்த தண்ணியும் பூமிக்குள்ள போயிடும். இது நடந்தே தீரும். இது இப்ப நடக்குமா நாளைக்கு நடக்குமா தெரியாது. அதனாலதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு, நாம் பூமியில வாழ்வதற்காக இயற்கை நம்ம படைக்கல. இந்த உயிரினம் விண்வெளி எங்கும் பரவி போய் தன் இனத்தை பெருப்பதற்காகவே தான் பூமியை சிக்கல் உண்டாக்குகிறதுங்கிறார். இந்த சிக்கல் வரதே இங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காக. என்னது, நீங்க இங்க இருக்காத, நீ தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு இயற்கையை புரிஞ்சுட்டு சொல்றாரு. ஆக இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவன் தான் மெஞ்ஞானின்னு அர்த்தம். இன்றைய பிரச்சனை மட்டும் பேசுறவன் சாதாரண மனிதன், நாளைய பிரச்சனை சேர்ந்து பேசுறவன் தான் தீர்வு காணக்கூடியவன். அதனால நாளைக்கு நீங்க 100 ஆண்டு உயிர் வாழ்வது எப்படி, அதான் கேள்வி. இன்னைக்கு நீங்க தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, மூக்கு கிடைக்குது, கையால் வலியுது, மூச்சு வலின்னு சொல்றீங்களே, இது 100 ஆண்டுக்கு வரக்கூடாது. என்னது 100 ஆண்டுக்கும் வரக்கூடாது. அதுதான் இங்க நிக்கிறோம். 100 ஆண்டுக்கு வரக்கூடாது. இவ்வளவு கத்துக்கிறோம். ஏன் துரத்தி ஒரு நாளைக்கு 6 வகுப்பு நடக்கணும்னு காட்டினா, எப்படியாவது ஒரு 10 பேர்த்த 100 ஆண்டு வாழ வைக்கணுங்கிற ஒரே முயற்சி தான். 10 பேர்த்தையாவது 100 ஆண்டு வாழ வைக்க வேண்டும். அதற்கான செய்தியை கொடுத்துட்டோம்னா அவங்க தைரியமா நிப்பாங்கிறதான் இவ்வளவு தூரம் நம்ம துரத்தி பேச வேண்டியது இருக்கு. சரியா? ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். சரி, செவ்வாய் கிரகத்தில் பூகம்பம் நடந்து முடிந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ரோபோக்களின் மூலம் இதுவரை ஆராய்ந்ததில் பழைய காலத்தில் தண்ணீர் ஓடியன. இந்த ரோபோவை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது விஞ்ஞானம் சொல்றாங்க, இல்ல பழங்காலத்தில் தண்ணி இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப தண்ணி இல்லைங்கிறாங்க. இது மாறித்தான் பூமியும் ஒரு காலத்தில் என்ன இல்லாம போகும், தண்ணி இல்ல அப்படிங்கறத விஞ்ஞானம். பூமியில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு 5000 கிலோமீட்டர் ஆழமுடைய பூமி
உருகிய பாறை குழம்பு 11 கிலோமீட்டர் ஆழமுடைய சமுத்திரங்களை ஒரே நாளில் குடித்து விடும். அதாவது நம்மளுடைய ஆழம் எவ்வளவு தெரியுமா? பூமியினுடைய ஆரம் 5000 கிலோமீட்டர் ஆழம். 5000 ரேடியேஷன் வந்து 5000 கிலோமீட்டர். மொத்தமா பாத்தீங்கன்னா 2ஆவது பெருக்கிங்க 10,000. புரியுதா? நம்ம டயா வந்து 10,000. ஆனா கடலுடைய மொத்த ஆழமே 11 கிலோமீட்டர் தான். 5000 கிலோமீட்டர் ஆழம். 11 கடலோட ஆழம் வெறும் 11. அப்ப பூமி மொத்தம் இழுத்துரும். அந்த பாறை குழம்பு வெடிச்சதுன்னா மொத்த வாட்டரும் இழுத்துரும். மொத்த வாட்டர் ஒரு வினாடி நேரத்தில் உள்ள போயிரும். கரெக்டுங்க. நாம இந்த கடலே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடல் பெருசு கிடையாது, பூமி தான் பெருசு. உறிஞ்சி தள்ளிற அவ்வளவுதான். காணாப்பு பாக்குறதுக்கு கடல் நீர் எவ்வளவு பெரிய கடல் அப்படின்னு தானே தெரியுது. ஆமா, அந்த பூமி இதாயிடுச்சுன்னா மொத்த வாட்டர் உறிஞ்சிடும். அது 5000 கிலோமீட்டர் ஆழ முடியாது. பூமி பொழந்துச்சுன்னா 5000 கிலோமீட்டர். அப்படி பொழந்துச்சுன்னா அது வெறும் 11 கிலோமீட்டர். அப்படியே கொசு மாதிரி அப்படியே உறிஞ்சிடும். டரக்குன்னு உறிஞ்சி உள்ள கொண்டு போயிடும். அவ்வளவுதான், ஒரே திணறல். ஆக பூமியில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும் பொழுது 5000 கிலோமீட்டர் ஆழமுடைய பூமியின் உருகிய பாறை குழம்பு 11 கிலோமீட்டர் ஆழமுடைய சமுத்திரங்களை ஒரே நாளில் குடித்து விடும். ஒரு நாள்ல குடிச்சிடும். சொல்றது சயின்டிஸ்ட், விஞ்ஞானி சொல்றாரு. பிஇ சிவில் இன்ஜினியர் சொல்றாரு. சும்மா சிவில் இன்ஜினியர். அவருக்கு தெரியுமில்ல பூமி என்ன பொண்ணு. அவர் கட்டடம் கட்டியவர் தான், பல கட்டடம் கட்டியவர் தான். அவர் தண்ணியை எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு இதெல்லாம் நடக்கும்டா அப்படின்ட்டாரு. கனெக்ட் பண்றாரு. அதாவது கனெக்ட் பண்றது பெரிய விஷயம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் நிலாவுக்கு எப்படி பொருந்தது, அவர் சொல்லக்கூடிய விஷயம் சந்திரனுக்கு எப்படி பொருந்தது, கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது இப்படி பொருந்தது, இது அப்படி பொருந்தது. இப்படித்தான் இயற்கை நேரடியா வந்து சொல்லவே சொல்லாது. இயற்கை நேரடியா வந்து எப்பவும் பாடம் நடத்தாது. நீ தான் பொருத்தி பார்க்கணும். சரி தவறை அது எப்படின்னா எரர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எரர் பண்ணணும். அப்புறம் ட்ரையல் அண்ட் எரர். என்னது? ட்ரையல் பார்க்கணும். இதுதான். இது செஞ்சு பார்த்ததை கரெக்ட் பண்ண முடியும். இப்ப இந்த மருத்துவம் அப்படித்தான், நீர் மருத்துவம் அப்படித்தான். செஞ்சு பார்த்து கரெக்ட் பண்றது. அப்படியா டைம் மாத்துறது. இப்படி கூட்டம் பண்ணி அடிக்க உடம்பு மெல்ல உங்க இந்த காய்கறி தண்ணிக்கும் காய்கறிக்கும் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்தை கொடுக்க உடனே உங்களுக்கு உணவு மேல இருக்கிற நம்பிக்கை அடியோடு போயிடும். என்னது? உணவின் மேல நம்பிக்கை முதல்ல உடைக்கணும். அதை நம்ம வேலை. உணவின் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கே அதை உடைக்கணும். மருந்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அதை உடைக்கணும். மாத்திரை மேல இருக்கிற நம்பிக்கை அதை உடைக்கணும். இது எல்லாத்தையும் உடைக்கணும். உணவு நம்பிக்கை உடைக்கணும், மாத்திரை மருந்து நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க டாக்டரா மாறிக்கணும். அதுதான் சயின்ஸ், அதுதான் அறிவியல். அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுடைய உணவு பழக்கத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு பிறகு விரும்பாத பொழுது கழுவி கமித்தி விடலாம். அப்ப இங்க பிரச்சனையே கிடையாது. இங்க பிரச்சனையே இல்லை. அப்ப மனமும் திருப்தி அடைந்து விடுகிறது, உடம்பும் சரியாகி விடுது. ஏன்னா உங்களுக்கு சக்தி இயற்கையை வந்துகிட்டே இருக்கு. காத்துல இருக்கிற நைட்ரஜன் மாறிட்டே இருக்கும். உடம்புல நைட்ரிக் பிளஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடை கன்வெர்ட் ஆயிரும். ஒரு சாலிடு மாதிரி ஆயிரும். நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேரும்போது ஒரு சாலிடு மேட்டரா மாறிடும். ஒரு லிக்விட் மேட்டர் மாதிரியோ. அந்த பீட்ரூட்ல நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டீங்க. கேட்டேன். நைட்ரிக் ஆக்சைடு அதைத்தான் நைட்ரிக் ஆக்சைடு. அதைத்தான் இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அதைத்தான் விஞ்ஞானிகள் நைட்ரிக் ஆக்சைடு. இவர் வந்து ஒரு அமெரிக்க மருத்துவர். இவர் நைட்ரிக் ஆக்சைடை பத்தி சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, வெஜிடபிள் சாப்பிட்டா நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுங்கிறாரு. இந்த இடத்துல அவர் நோபல் நைட்ரிக் ஆமா பேரு டாக்டர் ஃபெரிட் முராட் 1998 போடுங்க. நோபல் பிரைஸ் 1998 ஃபெரிட் முராட். ஓகே. ஆமா 1998 போடுங்க. 1998 நோபல் பிரைஸ் போடுங்க. என்னது? 1998 நோபல் பிரைஸ் போட்டா அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்றாரு. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறப்போ நைட்ரிக் ஆக்சைடு கன்வெர்ட் ஆகிக்குதுங்கிறாரு. அப்ப இது வரைக்கும் கார்போஹைட்ரேட் பத்தி பேசிட்டு இருந்தேன். கார்போஹைட்ரேட் பத்தி பேசின போது முட்டாளாயிட்டான்.
இப்ப நைட்ரிக் ஆக்சைடு உணவை பத்தி பேசுறானுங்க. இப்போ வந்துட்டாங்க. இது வந்து 98 2000 வச்சுட்டாலும் கூட இன்னைக்கு கூட 26 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினார். ஆனா அமெரிக்கால யாரும் பின்பற்ற முடியாது. அமெரிக்கால யாரும் முடியாது. அதுக்கான குருகுல அதுக்கு அவன்தான் பன்றி இறைச்சியிலே மாற்று இறைச்சியில் இருக்கிறவன் எப்படி மாறுவான்? அவன் விஞ்ஞானி சொல்லிட்டு போயிடுவான், இவன் கடைக்கு பிடிக்க மாட்டான். விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்லிடுவான், ஆனா இவன் இவன் மனதுல மாட்டிக்கிட்டான். மனம் மாறாது. என்னது இப்ப புரியுதா? அப்ப மனதை மாத்திரம் சித்தர்களால மட்டும்தான் முடியும். இப்ப புரியுதா எங்க தப்பு நடக்குதுன்னு? எனக்கு மட்டும் பூரி மேல ஆசை இல்லையா? இப்போ காலையில இப்ப என்ன வந்து யார் என்ன தனிமையாத்தான் இருக்கிறேன். எனக்கு தேவையான காசும் இருக்குது, நன்கொட வேற கொடுத்துருக்கிறீங்க. நான் நினைச்சு இப்பவே பூரி பொங்கல் சாப்பிடலாமே. யார் என்ன கேட்க போறாங்க? முடிச்சுக்கிறேன். ஆக சமுத்திரங்களை ஒரே நாளை குடித்து விடும். இந்த பூகம்பம் நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நாளையா பல நூற்றாண்டுகள் கழித்தா என்று யாருக்கும் தெரியாது. பூமி சுருங்கி வருவது என்பது மட்டும் உண்மை. இதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.